لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. இறைவா, நாங்கள் மறந்து செய்த குற்றங்களுக்காக வேண்டியும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டியும் எங்களை குற்றம் பிடித்து விடாது. அல்லாஹ்வினுடைய உயர்ந்த குணமாக இருப்பது அவனுடைய கருணையாகும். அல்லாஹ்விடத்துல நிறைய குணங்கள் இருக்குது. அதில் அல்லாஹ்ட்ட மிகவும் சிறந்த குணமாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா கருணை காட்டுதல். அல்லாஹ்வினுடைய கருணை இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்குவதாக சொல்லுகின்றானே, இந்த மன்னிப்பு என்பது நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிட. அல்லாஹ்வுடைய கருணை இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைப்பது ரொம்ப கடினம். அல்லாஹ்வுடைய கருணை இருக்கின்ற காரணத்தினாலதான் அல்லாஹ் நமக்கு இப்படிதான் சொல்லி கொடுக்கிறான். நீங்கள் பாவங்கள் செய்து விட்டாலும் அல்லது நீங்கள் மறந்து பாவங்கள் செய்தாலும் அல்லது நீங்கள் பாவங்களை செய்து விட்டாலும் அந்த பாவத்திற்காக வேண்டி யா அல்லாஹ் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்பதாக நீங்க என்னிடத்துல தௌபா செய்யுங்க, என்னிடத்துல நீங்க கேளுங்க என்பதாக அந்த கருணை குணத்தினுடைய வெளிப்பாடாக இந்த ஒரு துஆவை எல்லாம் வந்த இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், என்னை வணங்கி கொண்டு என்னுடைய அடியானே என்னை வணங்கி கொண்டு என்னுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்தால் நான் உன்னை மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். என்னுடைய அடியானே நீ என்னை வணங்கி கொண்டு என்னுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்தால் நான் உன்னை மன்னிப்பேன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நான் மன்னித்து கொண்டே இருக்கக்கூடியவர், நான் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். உன்னிடம் எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் சரியே என் அடியானே எனக்கு யாரையும் இணையாக்காமல் நீ இருக்கின்ற வரையிலும். அல்லாஹ் கூறுகின்றான், என் அடியானே எனக்கு யாரையும் இணையாக்காமல் பூமி நிறைய பாவங்களுடன் என்னை சந்தித்தாலும் பூமி நிறைய மன்னிப்புடன் உன்னை நான் சந்திப்பேன் என்பதாக எல்லாம் வந்த இறைவன் சொல்லிவிட்டு உங்களை நான் பரிபூர்ணமாக மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அல்லாஹ்வை வணங்குதல் என்பது தொழுகையை சார்ந்து மட்டுமல்ல, எதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக கட்டளையாக நமக்கு சொல்லி இருக்கின்றானோ அது எல்லாமே அல்லாஹ்வுக்கு வணங்குதலாகத்தான் பார்க்கப்படுது. இப்ப 2 ரக்காத் தொழுகிறோம், 2 ரக்காத் தொழுதுட்டு யா அல்லாஹ் இந்த தொழுகையை கொண்டு உன்னிடத்துல நான் உன்னுடைய மன்னிப்பை ஆதரவு வைக்கிறேன் அப்படி நாம சொன்னோம்னு சொன்னா அந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு மன்னிப்பு வழங்குகின்றான். அல்லாஹ்வினுடைய கடமைகளை கட்டளைகளை நிறைவேற்றி விட்டு யா அல்லாஹ் உனக்காக வேண்டிதான் இந்த கடமையை நான் நிறைவேற்றினேன், நீ எனக்கு கொடுத்த இந்த கடமையை நான் உனக்காக வேண்டிய நிறைவேற்றி இருக்கிறேன், எனவே நான் உன்னுடைய கடமையை அதை நிறைவேற்றியதற்கு பகரமாக என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு என்பதாக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னித்து விடுவான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். ஒரே ஒரு பாவத்தை தவிர எனக்கு யாரையும் நீ இணையாக்கிடக்கூடாது. எனக்கு யாரையும் இணையாக்காமல் பூமி நிறைய பாவத்தோடு நீ என் அடியானே என்னை நீ சந்தித்தாலும் பூமி நிறைய மன்னிப்பு என்னிடத்துல இருக்குது, உன்னை நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அவனிடமே உதவி தேடுதல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அவனிடத்திலேயே அந்த அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அடியான்ட்ட அல்லாஹ்வை வணங்குவது, அவனிடமே உதவி தேடுவது, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்வது, இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது, இது அல்லாஹ்விற்கு அடியானிடத்தில் ஆக பிடித்தமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுது, மக்களே அல்லாஹ்விடத்துல நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். فإني أتوب إلى الله في يوم 100 مرة. ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும்
100 முறை அல்லாஹ்விடத்துல நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 100 முறை நீ அத்த மர்ரத்தி 100 முறை நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன். எனவே மக்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றங்களுக்காக வேண்டி எங்களை நீ குற்றம் பிடித்து விடாது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே. அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது சொல்கின்றார்கள், ஒருவன் தனக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான், ஒருவன் அல்லாஹ்வோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான், ஒரு மனிதர் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து தனக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இந்த 3 விஷயத்தை ஒரு மனிதர் ஆசைப்படுறாரு. தான் செய்த பாவத்திற்காக வேண்டி, தான் செய்த குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை இங்கேயும் தண்டிச்சிடக்கூடாது, அங்கேயும் தண்டிச்சிடக்கூடாது. அல்லாஹ் கருணையை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக ஒருத்தர் விரும்பினாரு அப்படின்னு சொன்னா அவருடைய நற்பாக்கி அது அவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்பாக்கியங்களில் சேர்ந்ததாகும். யாருடைய ஆயுள் அல்லாஹ் அதிகப்படுத்திட்டானோ அவர் நற்பாக்கியவாதி. யாரு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிட்டாங்களோ அவங்க நற்பாக்கியவாதி. யாருக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி கிடைக்கிறதோ அவர் நற்பாக்கியவாதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நற்பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, யாருக்கு இந்த நல்ல நசீபை அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யார் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யறாங்களோ, பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நற்பாக்கியங்களை வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆயுளை அல்லாஹ் யாருக்கு நீடித்து கொடுத்தானோ அவரே உங்களில் பரக்கத்திற்குரியவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம விரும்புறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நோய் வந்துடக்கூடாது, வியாதி வந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை நோயை விட்டும் வியாதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நாம என்ன செஞ்சிடக்கூடாது, சிரமப்பற்றக்கூடாது. நம்முடைய ஆயுளை என்ன செஞ்சிடணும், அல்லாஹ் நீடித்து தரணும். நம்முடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்விலும் வயதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்பதை நாம விரும்புறோம். ஒருவருடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து தர வேண்டும் என்று சொன்னால் அது எப்பொழுது அல்லாஹ் அவருக்கு அந்த ஒரு சிறந்த நற்பாக்கியத்தை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, அவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யும் பொழுது இந்த நற்பாக்கியம் அவருக்கு கிடைக்குது. இறைவனை நெருங்கக்கூடிய அந்த நிலை கிடைக்கிறது, அது மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதும் மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒருவருக்கு நல்ல நசீபை அல்லாஹ் நாடுவது அவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறந்த நற்பாக்கியம் என்பதாக கூறுகின்றார்கள். இந்த நற்பாக்கியங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதிகம் தௌபா செய்ய வேண்டும். யார் அதிகமாக தௌபா செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவங்க செய்த குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய உதவியையும் அவனை நெருங்கக்கூடிய நல்ல நசீபையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.